போலீஸ் ராஜ்யம் தான் இந்து ராஜ்யம், இந்து ராஜ்யம் தான் போலீஸ் ராஜ்யம். ஒரு இட்லி வைக்கிற அம்மா அடுப்பு பற்ற வைக்கும் போது படுபாவி பெட்ரோல் விலையை ஏற்றிட்டான், படுபாவி கேஸ் விலை ஏற்றிட்டான்னு சொன்னா போதும், அந்த இட்லி விற்கிற ஆயாவை பயங்கரவாதியாக மாற்ற முடியும். ஏனென்றால் அந்த அம்மாவுக்கு என்ன இன்டென்ஷன்? படுபாவி நாசமாக போகணும்னு இன்டென்ஷன். ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு எதிராக நீங்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டால் நீங்கள் அத்தனை பேரும் பயங்கரவாதிகள். உங்களுக்கு தண்டனை தூக்கு. எந்த கட்சியிலே யார் இருந்தாலும் சரி, அவன் மோடிக்கு எதிராக சிந்தித்தான், RSS, பாஜக, அம்பானி, அதானி, கார்ப்பரேட் பாசிஸ்டுகளுக்கு எதிராக சிந்தித்தால் போதும், அவனை பயங்கரவாதியாக்க முடியும். இனிமேல் போலீஸ் கஸ்டடி நடந்தால், டெத்து நடந்தால், போலீஸ் அவனை அடிச்சு கொண்டுட்டு அந்த சம்பந்தப்பட்ட எஸ்பியை மேஜிஸ்ட்ரேட்டா உட்கார்ந்துருப்பாரு. அங்க எந்த வக்கீல் போய் என்ன வாதாட முடியும்? ஆம் தோழர்களே, இதற்கு முன்பு குஜராத் மட்டுமே அவர்களுக்கு சோதனை சாலை. இன்றைக்கு இந்த நாட்டையே சோதனை சாலை ஆக்கிவிட்டார்கள். என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்வியைத்தான் நாம் முன்வைக்க வேண்டும். வழக்கறிஞர்கள் போராடுகிறார்கள். ஜேக் அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ ஒரு மாதம் நீதிமன்றத்தை ஸ்தம்பிக்க வைத்தது. நேற்றைய தினம் கூட தொடர் சொன்னது போல ஆந்திராவிலே, இங்கு தமிழ்நாட்டிலே தொடங்கிய போராட்டம் அதுவரை பரவியது. இப்படிப்பட்ட இந்த சூழலிலே ஒரு இம்பாக்ட், தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமே தவிர அறிவுஜீவிகளும் அமைப்புகளும் பெரியவர்களும். ஆனால் சட்டத்தை யார் மாற்றுவது, யாரால் மாற்ற முடியும் என்பதை பற்றி தோழர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு வக்ஃபு வாரிய சட்டத்தை பற்றி முஜிபுர் ரஹ்மான் வழக்கறிஞர் சொன்னார். அந்த சட்டத்தில் பலரும் பேசாத ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இதுவரைக்கும் வக்ஃபு வாரியத்துக்கு, ஒரு மசூதிக்கு எவர் வேண்டுமானாலும் தன் நிலத்தை தானமாக வழங்க முடியும். ஆனால் புதியதாக வந்திருக்கிற இந்த வக்ஃபு சட்டம் முக்கியமான ஒன்றை சொல்கிறது. முஸ்லிம் அல்லாத எவருமே மசூதிக்கோ வக்ஃபு வாரியத்துக்கோ நிலத்தை கொடுக்க முடியாது. அது மட்டுமல்ல, அவர் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் இஸ்லாமியராக இருக்க வேண்டும். இது என்ன ஒரு அநீதி! இஸ்லாமிய மக்கள் இந்த நாட்டிலே 2ஆம் தர, 3ஆம் தர, 4ஆம் தர குடிமக்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் அல்லவா? இப்படிப்பட்ட கருப்பு சட்டங்களை எதிர்த்து நாம் பேசக்கூடாது, போராடக்கூடாது என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஒட்டுமொத்தமாக அனைத்து சட்டங்களையும் திருத்த வேண்டும். நாம் சொல்கிறோம், போலீஸ் ராஜ்யம் தான் இந்து ராஜ்யம், இந்து ராஜ்யம் தான் போலீஸ் ராஜ்யம். ஏற்கனவே இருந்த காலனிய சட்டங்களை தூக்கி எறிய வேண்டும், ஒழித்து கட்ட வேண்டும் என்றும் நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த சூழலில் தான் இப்பொழுது புதிய 3 சட்டங்கள் வந்திருக்கின்றன. நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்வியோடு என்னுடைய உரையை துவங்குகிறேன். தோழர்களே, இந்த போலீஸ் ராஜ்யம் அப்படின்னா முதல்ல என்ன, எப்படி புரிஞ்சு கொள்வது? இன்றைக்கு இந்த நாடு முழுவதும் RSS, பாஜக, அம்பானி, அதானி பாசிச கும்பல் தான் ஆட்சியிலே இருக்கிறது. நீங்கள் மோடியை விமர்சித்து விட்டு நாடாளுமன்றத்தில் பேச முடியும், அமித்ஷாவை விமர்சித்து பேச முடியும். ஆனால் அதானியை, அம்பானியை விமர்சித்தால் உங்கள் மைக் மட்டும் நிறுத்தப்படாது, உங்கள் பதவியே பறிக்கப்படும். எடுத்துக்காட்டு, ராகுல் காந்தியின் பதவி அதனால் தான் பறிக்கப்பட்டது. நம்மை ஆட்சி செய்து கொண்டிருப்பது யார்? RSS, பாஜக, அம்பானி, அதானி பாசிச கும்பல். யோசித்து பாருங்கள் தோழர்களே, காங்கிரஸ் கட்சி எவ்வளவு பெரிய கட்சி! அந்த கட்சி நினைத்திருந்தால் இந்த இயக்கத்துக்கு ஆதரவாக மிகப்பெரிய ஒரு அலையை உருவாக்கி இருக்க முடியுமா, முடியாதா? இந்த பிரச்சனையை இப்பொழுது யார் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? சிறிய சிறிய அமைப்புகள் தான் மக்களிடம் கொண்டு செல்கிறார்கள். அப்படி என்ன இருக்கு இந்த சட்டங்கள்ல? தோழர்களே,
பயங்கரவாத சட்டம் என்று 113 BNSS என்று சொல்லக்கூடிய CRPC என்று சொல்லியிருந்தாங்களே, குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம், அதற்கு பதில் BNSS 153, மன்னிக்கணும் 113. இப்ப இன்டென்ஷன் அப்படிங்கிறது பனிஷ்மெண்டா இல்லையா? இப்ப இங்க ஒருத்தர் இருக்காங்க, குடிகார கணவர் தொடர்ச்சியாக அடிச்சுக்கிட்டே இருக்கான், டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். இவன் நைட் தூங்கும் போது நம்ம கொலவிக்கல்ல மண்டையில் தூக்கி போட்டுருவோமா அப்படின்னு நினைச்சா, அந்த நினைச்சதுக்காகவே அந்த அம்மாவை கொண்டு போய் ஜெயிலில் தள்ளி தண்டனை கொடுத்து ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துட முடியுமா? நம்ம சட்டத்தில் இடம் இருக்கா? இப்ப வந்திருக்கு புதுசா. அப்ப இன்டென்ஷன் அப்படிங்கிறத பத்தி என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு நபரையும், ஒரு இட்லி விற்கிற அம்மா அடுப்பு பற்ற வைக்கும் போது படுபாவி பெட்ரோல் விலையை ஏத்திட்டான், படுபாவி கேஸ் விலை ஏத்திட்டான்னு சொன்னா போதும், அந்த இட்லி விற்கிற ஆயாவை பயங்கரவாதியாக மாற்ற முடியும். ஏனென்றால் அந்த அம்மாவுக்கு என்ன இன்டென்ஷன்? படுபாவி நாசமாக போகணும்னு இன்டென்ஷன். அப்ப ஒரு தொழிலாளி இருக்கிறாரு, இந்த முதலாளி நாசமா போயிடணும், குட்டிச்சவரா போயிடணும், என் வாழ்க்கை அழிச்சுட்டான், என் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க என்று சொன்னால் அந்த தொழிலாளியை இந்த பயங்கரவாத சட்டத்தின் மீது கைது செய்ய முடியுமா முடியாதா? அதன் கூடவே சொல்லும் போது சொல்றாங்க, எக்கனாமிக்கல் செக்யூரிட்டி ஆக்ட், எக்கனாமிக்கல் செக்யூரிட்டி அதுவும் பயங்கரவாத சட்டம். இந்த எக்கனாமிக்கல் செக்யூரிட்டினா என்ன? நாளைக்கு தொழிலாளர்கள் போராடுகிறார்கள், அவர்கள் இனிமேல் இந்த தொழிலாளி கிட்ட, இந்த முதலாளி கிட்ட பேசி எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஆகவே நாங்கள் போராடுகிறோம் அப்படின்னு போராடுறாங்க. பயங்கரவாத சட்டத்தின் கீழே கொண்டு வர முடியும். எப்படிங்க கொண்டு வர முடியும்? அதுதான் புதுசாக சேர்த்துருக்கிறாங்க, எக்கனாமிக் செக்யூரிட்டி, பொருளாதார பாதுகாப்பு. தோழர்களே, ஹிண்டன்பர்க் அறிக்கை அண்மையிலே வெளிவந்தது நமக்கு தெரியும். அந்த அறிக்கை வெளியான அடுத்த நாள் அமித்ஷா என்ன சொன்னார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்தியாவின் பாதுகாப்புக்கு, பொருளாதார பாதுகாப்புக்கு காங்கிரஸ் இடையூறு விளைவிக்கிறது என்று சொன்னார். ஹிண்டன்பர்க் அறிக்கை யாருக்கு எதிராக வந்துச்சு? இந்த நாட்டை, இந்த உலகத்திலே பல நாட்டு மக்கள், கோடி மக்களிடமே சுரண்டி தின்கின்ற, பொறுக்கி தின்கின்ற, ஏமாற்றிய ஒரு ஃப்ராடு அயோக்கிய பைய அதானி, அவனுக்கு எதிராக ஹிண்டன்பர்க் என்ற ஒரு அறிக்கை வந்தது. அதனால் அவன் சொத்து மதிப்பு 20,000 கோடி ரூபாய் குறைந்தது. அவ்வளவுதான். உடனே பீறி எழுந்த அமித்ஷா சொல்கிறார், இது நாட்டின் பொருளாதாரத்துக்கு பாதுகாப்பு, அந்த பயங்கரவாத நடவடிக்கைக்கு காங்கிரஸ் துணை போகிறது சொன்னார். யாராவது இனிமேல் ஹிண்டன்பர்க் அறிக்கையை ஷேர் பண்ணுவோமா? ஹிண்டன்பர்க் அறிக்கையை பற்றி பேச முடியுமா? ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக வீரம் சென்ற போராட்டம் நடத்தினார்கள் தூத்துக்குடியின் மக்கள். அப்படி பார்த்தோம்னா அந்த மக்கள்லாம் பயங்கரவாதிகள் இந்த சட்டத்தின்படி. ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு எதிராக நீங்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டால் நீங்கள் அத்தனை பேரும் பயங்கரவாதிகள், உங்களுக்கு தண்டனை தூக்கு. கேட்பதற்கெல்லாம் நாடகம் போல தெரியலாம், ஆனால் சட்டத்திலே வந்துவிட்டது என்பதுதான் உண்மை. தோழர்களே, 152 இந்த BNS ஆக்ட் இன்னொன்று இருக்கு. அது சொல்றாங்க, என்டேஞ்சரிங் சாவர்னிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. நாட்டின் இறையாண்மை எங்க இருக்குது? அதானி அம்பானி பாக்கெட்டிலே இருக்கிறது. இந்த நாட்டை கொண்டு போய் வித்துட்டாங்க அதானி அம்பானி கிட்டையும் என்று சொன்னாலும் கூட இந்த நாட்டின் ஒற்றுமைக்கு எதிராக பேசுகிறார்கள் என்று சொல்ல முடியும். இப்போ ஒரு கேள்வி வருது, இதற்கு முன்னாடி பயங்கரவாத சட்டம் என்பது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, உள்துறை அமைச்சகம், ஹோம் மினிஸ்ட்ரி இருக்கு, அது ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க, இந்த கட்சி தடை செய்யப்பட்டது, இந்த செயல்களுக்கு காரணமாக இந்த கட்சியானது பயங்கரவாத கட்சியாக அறிவிக்கப்படுகிறது, இந்த குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு யாரெல்லாம் இந்த கட்சியில் நீடிக்கிறார்களோ அத்தனை பேரும் பயங்கரவாதிகள் என்று ஏற்கனவே இந்த சட்டம் சொன்னது. இன்றைக்கு எதுவும் தேவையில்லை, எந்த கட்சியிலே யார் இருந்தாலும் சரி, அவன் மோடிக்கு எதிராக சிந்தித்தான், RSS, பாஜக, அம்பானி, அதானி, கார்ப்பரேட் பாசிஸ்டுகளுக்கு எதிராக சிந்தித்தால் போதும் அவனை பயங்கரவாதியாக்க முடியும்.
இதுதான் அதன் தேவை. இப்ப இந்த நாட்டிலே தோழர் சரவணன் சொன்னது போல தொழிலாளிக்கு உரிமை கிடையாது. அவர் ஒன்று சொன்னார், முதல் வழக்கு எப்படி போடுவாங்க ஒரு கம்பெனியில், ஒரு சிஇஓவை, ஒரு மேனேஜரை, இல்லைன்னா ஒரு ஹச்ஆரை ஒரு தொழிலாளி அடிச்சிட்டாங்கன்னு. அந்த கேஸில் தான் தோழர் சரவணன் டிஸ்மிஸ் டெர்மினேட் செய்யப்பட்டார். இப்படிப்பட்ட இந்த வழக்குகள் இனிமேல் எப்படி கையாளப்படும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் முதல்ல இப்போ எங்கே போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு பாசிச அரசை அமைத்து கொண்டிருக்கிறார்கள், அதற்குள்ளே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதை விட தோழர்களே, இன்னொரு சட்டம் இருக்கிறது, 107. ஒரு விசாரணை முடிவடைவதற்கு முன்பே உங்கள் சொத்துக்களை பறிமுதல் செய்ய முடியும். இதற்கு பேர் என்னங்க? உலகத்தில் வேறு எந்த நாட்டிலேயாவது இது போன்ற ஒரு சட்டம் இருக்கா? எங்கேயும் கிடையாது. உங்களை கைது பண்றாங்க ஒரு வழக்குக்காக, நீங்க தவறான வழியில இல்ல தீவிரவாதத்தின் வழியில நீங்க பொருள் சேர்த்து இந்த வீடை கட்டியிருக்கிறீங்கன்னு யாரு முடிவு செஞ்சா போதும்? ஒரு எஸ்ஐ முடிவு செஞ்சா போதும். அதுக்கு காரணம் என்ன? நீங்க ஒரு பழக்கடை வச்சிருப்பீங்க, ஒரு 50 ரூபா மாமூல் கேட்டுப்பாரு, நீங்க கொடுக்கல. ஒரு இட்லி கடை வச்சிருப்பீங்க, டெய்லி இட்லி சாப்பிடுவாரு, ஏப்பா காசு கொடுன்னு கேட்டிருப்பீங்க, அது போதும். அந்த இன்டென்ஷன் அவருக்கு இருந்தா போதும். உங்களுக்கு என்ன இன்டென்ஷன்? மோடிக்கு எதிராக பேசுறீங்க இன்டென்ஷன், நீங்க பயங்கரவாதிக்கு போடுவீங்க. உங்கள் சொத்துக்களை பறிமுதல் செய்ய முடியும். உலகத்தில் வேற எந்த நாட்டிலுமே இல்லாத அளவுக்கு மிக மோசமான சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனால தான் நாம சொல்றோம், இந்த சட்டங்களை ஏற்கக்கூடாது, ஏற்க மறுப்போம்னு சொல்றோம். தோழர்களே, அதாவது அதற்கு மேல இந்த சட்டங்களை விளக்கணும்னா எல்லாவற்றுக்கும் மேலே வருகிறது. செக்ஷன் 15 ஒன்று சொல்கிறது, ஒரு போலீஸ் காவல் கண்காணிப்பாளரை மேஜிஸ்ட்ரேட்டாக நியமிக்க முடியும். அது எப்படி? புரியலையே. ஒன்றும் இல்லை, சாத்தான் குளத்தில் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் 2 பேர் அப்பா மகனை அடிச்சு கொண்டாங்க. இதுக்காக செல்போன் கடையில் போலீஸ் மாமூல் கேட்குறாங்க, மாமூல் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு, அடிச்சே கொண்டாங்க இல்லையா? அந்த வழக்கில் தொடர்புடைய அத்தனை அதிகாரிகளும் இப்போது வரைக்கும் சிறையில் இருக்கிறாங்க, பெயில் கிடையாது. இனிமேல் போலீஸ் கஸ்டடி நடந்தால், டெத்து நடந்தால், போலீஸ் அவனை அடிச்சு கொண்டுட்டு அந்த சம்பந்தப்பட்ட எஸ்பியை மேஜிஸ்ட்ரேட்டாக உட்காந்துருப்பாரு. அங்க எந்த வக்கீல் போய் என்ன வாதாட முடியும்? விளையாட்டல்ல, இதோடு வந்துவிட்டது. போலீஸே நீதிபதி ஆகிவிட்டால் அங்கே வக்கீலுக்கு என்ன வேலை? ஒரு வேலையும் இல்லை. இன்றைக்கு யுவராஜ் சிறையிலே இருக்கிறார். கோகுல்ராஜ் கொலை வழக்கிலே முதல் குற்றவாளி பயங்கரவாதி உள்ளே இருக்கிறான். ஒருவேளை யோசித்து பாருங்கள், அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மாவட்ட எஸ்பி மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்திருந்தால் அந்த வழக்கின் தன்மை என்ன? ஜெயராஜ் பெனிக்ஸில் தன்மை என்ன? தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு வழக்கில் மேஜிஸ்ட்ரேட்டாக ஒரு எஸ்பி இருந்திருந்தால் அங்கே என்னவாக இருக்கும்? இனிமேல் இதுதான் நடக்கும். அங்கே போய் கருப்பு கோணம் போட்டுக்கிட்ட உரிமையை பற்றி பேசவே முடியும். போலீஸ் கிட்ட போய் நீங்கள் என்னங்க உரிமையை கேட்பீங்க? போலீஸிடம் சென்று ஒரு காலத்திலும் உரிமையை கேட்க முடியும். இதில் இந்த பெயில் செக்ஷன், பிணை விடுவிப்பு, அதாவது பிணையில் செல்வது என்பது அடிப்படை உரிமைகள்ல ஒன்று. நான் கண்டிப்பாக சிறைப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் 478 496 வரைக்கும் இப்போ புதிதாக மாற்றிய சட்டங்கள் என்ன சொல்லுதுன்னா, முதல் முறை குற்றவாளியா ஸ்டேஷன்லேயே விடுவிச்சிடலாம். எப்படி? அவர் என்ன நல்லவன் நல்லவன் பார்த்தாவன்னு பணம் எவ்வளோ கொடுக்குறீங்களோ பார்த்து விடுவிக்கலாம். இரண்டாவது, ஏற்கனவே தண்டனை பெற்றவர்கள் அப்படின்னா அவங்களை என்ன செய்யணும்? இதுவரைக்கும் ஒரு வழக்கில் 15 நாள் 20 நாள் 30 நாள் அப்படின்னு ரிமாண்ட் பண்ணுவாங்க, வெளியே வந்துடுவோம். ஆனால் 479 உட்பிரிவு 3 சொல்கிறது 10 வருஷம் ஜெயில் தண்டனையா, 3 வருஷம் நீங்க ஜெயிலில் இருந்தாதான் உங்களுக்கு பெயில். உலகத்தில் வேறு எந்த நாட்டிலாவது இப்படிப்பட்ட சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா?
நமக்கு தெரியும் இந்த நாட்டில் சாட்சியங்கள் அடிப்படையிலேயா இங்கே வந்து வழக்கு போடப்படுது. எத்தனை இஸ்லாமியர்கள் மீது, எத்தனை தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது, இந்த நாட்டின் உழைக்கும் மக்கள் மீது வழக்குகள் பொய்க்காரங்க போட்டுட்டே இருக்கிறாங்க. போலீஸுக்கு செலவு அந்த பேனாமையும் ஒரே ஒரு பேப்பர் மட்டும் தான், வேற ஒரு மண்ணும் கிடையாது. நமக்கு நம்முடைய வாழ்க்கையே போய்விட்டது. அண்மையில் கூட நான் படித்தேன், ஒரு பொய் வழக்கில் ஒரு இஸ்லாமியர் கைது செய்யப்படுகிறார். 20 ஆண்டுகள் கழித்து வெளியே வந்திருக்காருங்க. யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பார்க்க முடியுதா நம்மால? 20 ஆண்டுகள் கழித்து ஒரு வாழ்க்கையவே இழந்துட்டார். 20 ஆண்டுங்கிறது என்ன, ஒரு வாழ்க்கையவே இழந்துட்டா ஒரு மனுஷன். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, பெயில் இருக்கணும்னா நீங்கள் வந்து 1/3 10 வருஷம்னா 3 வருஷம் 3.5 வருடம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சிறையில் இருக்க வேண்டும் சொல்கிறாங்க. இப்போ பாருங்க, இந்த 30 சட்டங்களை மாற்றியது என்பது ஒரு சாதாரண நிகழ்வா? வெறும் சாதாரண எப்பயும் போல பல வழக்குகள் பல சட்டங்கள் கொண்டு வராங்களே அதை போன்றதா? அப்படி அல்ல. ஏற்கனவே தொழிலாளர் நல சட்ட திருத்தங்கள் மாற்றப்பட்டு விட்டன. 44 தொகுப்புகள் 4ஆக மாற்றிவிட்டன. தொழிலாளிக்கு உரிமை கிடையாது. விவசாய சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு விவசாயிகளுக்கு எந்த உரிமையும் இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டது. இறுதியாக என்ன இருக்கு? இதோ இந்த குற்றவியல் சட்டங்கள் தான். அதையும் மாற்றியது மூலமாக இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒட்டுமொத்த நாட்டையே சிறைச்சாலையாக மாற்றியிருக்கிறார்கள். இந்த நாட்டில் உள்ள அத்தனை பேரையும் பயங்கரவாதி ஆக்கிறார்கள். பயங்கரவாதி இல்லைனான்னு என்னவா இருக்கணும்? RSS இருக்கணும், BJP இருக்கணும், வேற ஒன்றும் இல்லை. அமைதியாக இருந்தாலும் கூட இன்டென்ஷன் பேஸ் நீங்க யோசிச்சீங்க அடிப்படையில் உங்களை பயங்கரவாதியாக்க முடியும் என்றால் நீங்கள் என்ன செய்வது? என் புள்ள எந்த பிரச்சனைக்கும் போறதே இல்லை, என் புள்ள யாரு பிரச்சனைக்கும் போறதில்லை, அமைதியாக இருக்கிறான் என் பையன், நீங்க சொல்லி பெருமைப்பட்டுக்கலாம். இனிமேல் உன் பையன் அமைதியாக இருந்தாலும் கூட பயங்கரவாதின்னு வழக்கு போடுவாங்க. ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க, பில்கிஸ் பானு வழக்கில் அந்த பெண்ணை சிதைத்தவர்கள், பாலியல் வன்புணர்வு செய்தவர்கள் அத்தனை பேரை விடுதலை பண்ணிட்டான், இது தப்புன்னு நீங்க போட்டீங்கன்னா கூட என்ன செய்ய முடியும்? உங்களை பயங்கரவாத சட்டத்தின் கீழும் இந்திய நாட்டின் இறையாண்மைக்கு கீழும் ஒரு தோழ விளக்கமாக சொன்னார். ஒரு எஸ்ஐ நமக்கு இந்திய நாட்டின் இறையாண்மையை கற்றுக் கொடுக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரு? ஒரு எஸ்ஐ, போலீஸ் எஸ்ஐ நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆக இந்த நாட்டிலே இனிமேல் யாரும் நிம்மதியாக வாழ முடியாது என்ற சூழல் ஏற்கனவே வந்துவிட்டது. தோழர்களே, இந்த சட்டத்தை எப்படி கொண்டு வந்தாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொரோனா காலத்தில் இதை கொண்டு வந்தாங்க என்பது ஒன்று. எப்போது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார்கள்? மணிப்பூரிலே திட்டமிட்டு RSS பாஜக கும்பல் கலவரம் செய்த போது அதற்கு எதிராக மோடி ஏன் வாய் திறக்கவில்லை என்று நாடாளுமன்றத்திலே எதிர்க்கட்சிகள் போராடி கொண்டிருக்கும் பொழுது இதை தாக்கல் செய்தார்கள். அதற்கு பிறகு இந்த மோடி RSS பாஜக கும்பலின் யோக்கியதை திரைக்குளித்து 4 இளைஞர்கள் கலர் இந்த வண்ண குப்பைகளை வீசி எறிந்தார்கள் அல்லவா? அன்றைக்கு அதை சாக்காக வைத்துக்கொண்டு 100க்கும் மேற்பட்ட எம்பிக்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட், இடைநீக்கம் செய்துவிட்டு யாரும் இல்லாத அவையிலே தன்னுடைய ஆட்களை வைத்து நிறைவேற்றப்பட்ட சட்டம் அது. அண்மையில் ஒரு செய்தியை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நீதிமன்றத்தில் நிறைய நாய்கள் வந்து விட்டன, இது சம்பந்தமாக என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த நீதிமன்றம் வழக்கறிஞர் சங்கங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கேட்குறாங்க, கருத்து கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்க, நாய் நிறைய ஆயிடுச்சுன்னு எப்படி தீர்ப்பது என்று நீதிமன்றம் வழக்கறிஞர் சங்கங்களுக்கு கருத்து கேட்குறாங்க. ஆனால் இத்தனை ஆண்டு காலம் இருந்த இந்த குற்றவியல் சட்டங்களை மாற்றுவது தொடர்பாக ஒரு நாயிடமும் கருத்து கேட்கவில்லை. நாயை விட இந்த மனிதனுடைய உயிரும் உடலும் அவனுடைய இறையாண்மையும் சுயமரியாதையும் எவ்வளவு கேவலமாக போயிடுச்சுன்னு பாரு. அந்த நாயை கல்லெடுத்து வரதுனா ஓடி போயிடும், அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது, போனா போயிடும். அதற்கு வழக்கறிஞர் சங்கங்களும் கருத்து கேட்க வேண்டும். ஆனால் இந்த சட்டம் இந்த நாட்டின் மக்கள் அத்தனை பேரையும் பயங்கரவாதிகளாகவும் தீவிரவாதிகளாகவும் சட்டவிரோத நபர்களாகவும் மாற்றுகின்ற இந்த சட்டத்தின் தொடர்பாக எந்த வழக்கறிஞர் சங்கத்திடமும் கருத்து கேட்கவில்லை என்றால் இது எப்படிப்பட்ட ஒரு பாசிச நாடு?
தோழர்களே, இப்படிப்பட்ட இந்த பாசிச சட்டத்தால் பாதிக்கப்பட போவது யார்? டாடா, பிர்லா, அம்பானி, அதானி, அகர்வால்கள் பாதிக்கப்பட போகிறார்களா? ஒருபோதும் கிடையாது. இஸ்லாமியர்களும், தாழ்த்தப்பட்ட மக்களும், தொழிலாளிகளும், விவசாயிகளும், பெண்களும் தான் பாதிக்கப்படுகிறார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த புது சட்டம் என்னங்க சொல்லுது? பிரச்சனை நடந்த அடுத்த 6 மணி நேரத்துக்குள்ள எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லியிருக்கா இல்லையா? ஆனால் நடந்தது என்ன? கொல்கத்தாவில் கிட்டத்தட்ட 24 மணி நேரம் கழித்தும் கூட எஃப்ஐஆர் போடப்படவில்லை என்றால் இந்த சட்டம் யாருக்காக இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சட்டம் இருக்கும். ஒருபோதும் பணக்காரனையும் பார்ப்பானையும் சிறையில் தள்ள போவது கிடையாது. இந்த நாட்டின் உரிமைக்காக, உழைக்கும் வர்க்கத்தின் உரிமைக்காக யார் பேசுகிறார்களோ அவர்கள் தான் சிறையில் தள்ளப்படுவார்கள். எஃப்ஐஆர் போட வேண்டியது போலீஸோட வேலைன்னு இதுவரைக்கும் வந்த அனைத்து தீர்ப்புகளும் சொல்லி இருக்குது. ஆனால் புதிய சட்டம் சொல்கிறது, ஒரு எஃப்ஐஆர் போடுவது தொடர்பாக ஒரு காவல் நிலையத்தின் மேலதிகாரி முடிவு செய்யலாம் எப்போது போடுவது என்று. இது என்னங்க அநியாயம்? என்னை அடிச்சிட்டாங்க, என் மண்டையை உடைச்சிட்டாங்க, ஆர்எஸ்எஸ் காரங்க கலவரம் செய்யறாங்க என்று போய் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எஃப்ஐஆர் போடுன்னு சொன்னா இப்போ வரைக்கும் என்ன செய்யறோம்? இப்பயும் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. ஒரு 50 பேர் ரோட்ல மறிக்கிறோம், சாலையை மறிக்கிறோம், தகராறு பண்றோம், எஃப்ஐஆர் போடுறாங்கல்ல. ஆனால் இந்த சட்டத்தின்படி எஃப்ஐஆர் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் பொறுமையா 2 நாள், 3 நாள், 10 நாள், 12 நாள் கழிச்சு போடுவார். எப்படி? விசாரணைக்கு பிறகு இது எஃப்ஐஆர் போட வேண்டிய அளவுக்கு உகந்ததா இல்லையா என்பதை அவர் தீர்மானிப்பார். நம்ம பக்கத்து வீட்டில் பிஜேபிக்காரன் ஒருத்தர் வந்துருவான். அவனுக்கு வேலை என்ன தெரியுமா? நாம் என்ன வேலை செய்யறோமோ நேராக போலீஸ்க்கு அவர் புகார் அமைச்சிட்டே இருப்பார். அவர் அனுப்புனா அடுத்த செகண்ட் எஃப்ஐஆர் இருக்கும். ஆனால் நீங்களும் நானும் இந்த நாட்டின் உழைக்கும் மக்கள் போய் முதல் தகவல் அறிக்கை நீங்க போடுங்க என்று சொன்னால் ஒருபோதும் போட மாட்டார்கள். அதுவும் போலீஸுக்கு போச்சு. இதான் நம்ம சொல்றோம் போலீஸ் ராஜ்யம்னு சொல்றோம். போலீஸ் கஸ்டடின்னு இருக்குது. உலகத்திலே வேறு எந்த நாட்டிலுமே போலீஸ் கஸ்டடி என்பதே கிடையாது. ஆனால் இந்தியாவில் ஏற்கனவே 15 நாளே அதிகம் நம்ம சொல்றோம். 90 நாட்கள் போலீஸ் கஸ்டடி கொடுக்குறாங்க. 90 நாள் என்பதை பற்றி யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனை என்னங்க செய்வாங்க? என்ன வேணா செய்யலாம். ஏற்கனவே ஸ்டான்சாமியை காவல் நீதிமன்ற காவலிலே வைத்து கொன்றார்கள். இப்ப நீதிமன்றத்துக்கு அந்த இழுக்கு தேவை கிடையாது, போலீஸ் காவலே முடிச்சிடுவாங்க. ஒரு மனிதன் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படக்கூடாது என்பதுதான் இந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் சொல்வது. எல்லாவற்றையும் நெக்லெக்ட் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கு 90 நாட்கள் வரை ஒரு நபரை போலீஸ் கஸ்டடியில் வைக்க முடியும்னா அதுக்கு என்னங்க பெயர்? சிறையிலே நமக்கு பல உரிமைகள் இருக்கின்றன. ஆனால் போலீஸ் கஸ்டடியில் நீங்க ஒரு உரிமையும் கேட்க முடியாது. அண்மையில் பார்த்துருப்பீங்க, சவுக்கு சங்கரை போலீஸ் கஸ்டடியில் கூட்டு போனாங்க. 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை, 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை வழக்கறிஞரை போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்டர் வாங்குறாங்க. நீங்களும் நானும் கைது செய்யப்பட்டால், சிறையிலே போனால், இந்த நாட்டிலே உழைக்கும் மக்கள் குப்பனும் சுப்பனும், ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியும் இல்ல ஒரு கடலை தொழிலாளி ஏதோ ஒரு வழக்குக்காக சிறைப்படுத்தப்பட்டு போலீஸ் கஸ்டடிக்கு பொய் வழக்கிலே போனால் நாம யாரங்க வைக்க முடியும்? 90 நாட்கள் அங்கேயே கடந்து அவன் சாக வேண்டாமா? செத்து போங்கடா என்கிறது இந்த புதிய சட்டம். எல்லோரையும் தூக்கிலே போடுவது மிகவும் கடினம், எல்லோரையும் பயங்கரவாதியாக்குவது மிக மிக எளிது. அதைத்தான் இந்த சட்டம் சொல்கிறது. இப்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கிறது. ஏன் இந்த சட்டம் இப்போது கொண்டு வரப்படுகிறது? தோழர்களே, தனியார்மயம், தாராளமயம், உலகமயத்தின் காரணமாக உலகம் முழுவதும் தோழர் பாப்பா மோகன் விளக்கினார் அல்லவா, அரசு வேறு அரசாங்கம் வேறு என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள். அரசு என்பது நிலையானது, அரசாங்கம் என்பது ஓட்டு போட்டு மக்களால் தெரிவு செய்யப்படுவது, யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு பயனும் இல்லை என்பது பட்ட தெரிஞ்சு போச்சு. நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். அதாவது ராஜபக்ஷ என்ற ஒரு பாசிஸ்ட் பயந்து ஓடினான். அலறி மாளிகை அலறியது, நாட்டை விட்டே ஓடினான். அதற்கு மாற்றாக வந்த
ரணில் விக்ரமசிங்கேவையும் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இது இங்கே மட்டுமல்ல, உலகம் முழுக்க மக்கள் போராடுகிறார்கள். அவர்களுடைய ஒரே நோக்கம் இந்த பாசிஸ்டுகளை வீழ்த்த வேண்டும், மூலதனத்தை வீழ்த்த வேண்டும், கார்ப்பரேட்டை வீழ்த்த வேண்டும் என்பதுதான். அதற்கு மாற்றாக யார் வந்தாலும் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழலிலே இந்த அரசு கட்டமைப்பு பொறியமைப்பு மாட்டிக்கொண்டது. உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் பாசிஸ்டுகள் ஆட்சிக்கு வர துடிக்கிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலிலே மக்கள் போராட்டம் கிளர்ந்து எழுந்து அந்த ஆட்சியை தகர்த்து விட்டால் என்ன நடக்கும்? மூலதனம் கொண்டு போய் மூலையில உட்கார்ந்து விடும். ஆக இந்த உழைக்கும் மக்களின் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்றால் இஸ்லாமிய மக்கள் போராடி இந்த RSS, பாஜக, அம்பானி, அதானி பாசிஸ்டுக்கு எதிராக ஒரு வெற்றி கொடியை நாட்டிவிட்டால், தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த பார்ப்பனிய பாசிஸ்டுகளுக்கு எதிராக போராடி நிலைக்குலையை செய்துவிட்டால் தங்கள் ஆட்டம், தங்கள் இருப்பு ஆட்டம் காண்டுவிடும். தங்களால் வாழ முடியாது, மூலதனம் முடங்கி போய்விடும், உழைக்கும் மக்கள் கையிலே மூலதனம் சேர்ந்துவிடும் என்று அச்சப்படுகிறார்கள். அதன் காரணமாகத்தான் இம் என்றால் வனவாசம், ஏனென்றால் சிறைவாசம், அனைவரையும் பயங்கரவாதிகளாக்குவது எளிது என்று நான் சொன்னேன். ஒரே ஒரு சட்டம், அந்த சட்டத்தில் 10 லைன் தான் இருக்குங்க. அந்த லைன் நாம் யாரும் படிச்சிருக்கவே மாட்டோம். அத்தனை பேரும் பயங்கரவாதிகள். இவன் விளங்குவானா என்று கேட்டால் போதும், நீங்களும் நானும் பயங்கரவாதிகள். இனிமேல் தஞ்சாவூர் டெல்டா பகுதியை சேர்ந்தவர்கள் ஸ்டெர்லைட் வரக்கூடாது, ஸ்டெர்லைட் அங்கே, அதானியும் ஸ்டெர்லைட்டும் அங்கே நிலக்கரி எடுக்கவும் மீத்தேன் ஈத்தேன் எடுக்கவும் முயற்சி செய்கிறார்கள். அது கூடாது என்று சொன்னால் அவர்களும் பயங்கரவாதிகள். தோழர்களே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் முழுவதும் முதலாளித்துவம், இந்த கார்ப்பரேட்டிசம் தோற்றுவிட்டது. மக்கள் போராடுகிறார்கள். அவர்கள் ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் அல்ல, எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. எல்லோருக்குமே பொது உடைமையின் மீது ஒரு விருப்பம் இருக்கிறது. நீங்க வால் ஸ்ட்ரீட்ல தொடங்கி இங்க தமிழ்நாட்டில் வால்பாறை வரைக்கும் போராடுகின்ற அத்தனை பேருக்கும் ஒரு அடிப்படை இருக்கிறது. இந்த அரசு கட்டமைப்பு உழைக்கும் மக்களுக்காக கிடையாது, பொது உடைமை வேண்டும் என்பது. அதற்குத்தான் இந்த சட்டங்கள் வருகின்றன. ஒரு கட்சியை சேர்ந்தவர், ஒரு அமைப்பை சேர்ந்தவர் பயங்கரவாதியாக இருக்க வேண்டும் அவசியம் கிடையாது. யாரையும் பயங்கரவாதியாக்கலாம். அவர் திமுகவை சேர்ந்த நபராக இருக்கலாம், அவரை கூட பயங்கரவாதி என்று நாம் சொல்ல முடியும். காங்கிரஸை சேர்ந்த ஒரு நபரை கூட பயங்கரவாதியாக அறிவிக்க முடியும். அப்ப எல்லோரையும் பயங்கரவாதிகள் ஆக்குவது என்பது அவர்கள் தேவை. ஏதோ தனிப்பட்ட இயக்கம், தனிப்பட்ட அமைப்பு மட்டுமல்ல, கோடிக்கணக்கான மக்கள் கையில போனை வச்சுக்கிட்டு கார்ப்பரேட் ஒழிக, முதலாளித்துவம் ஒழிக, உழைக்கும் மக்கள் வாழ்க. இதோ பாருங்கள், 1% முதலாளிகள் இந்த நாட்டின் 90% வளங்களை வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க, ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, இன்ஸ்டாகிராமில் போடுறாங்களே. இவர்களை எப்படி குற்றவாளிகள் ஆக்குவது? ஐயோ, பில்கிஸ் பானுக்கு நடந்தது கொடூரம், அநியாயக்காரன் என்று ஒரு மீடியாவில் பேசுறாங்களே, இவர்களை எப்படி பயங்கரவாதிகளாக்குது? இதோ இந்த சட்டம் வந்து விட்டது. யாருக்கும் தெரியாமல், நாடாளுமன்றத்திலே உறுப்பினர்கள் இல்லாமல் தாங்கள் மட்டுமே உட்கார்ந்து யோசித்து போடப்பட்ட சட்டம் இந்த சட்டங்கள். இதன் மூலமாக யாரையும் பயங்கரவாதிகளாக்க முடியும், ஆக்கி விட்டார்கள் என்பது உண்மை. அதனால்தான் சொல்கிறார்கள், இந்த நாடு, இந்த சட்டம் வருவதற்கு முன்பு வேறு ஒரு இந்தியா, சட்டம் வந்த பிறகு வேறு ஒரு இந்தியா. நாமெல்லாம் பயங்கரவாதிகள். இந்த நாட்டின் குடிமக்கள் யார் என்றால் கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக பேசுபவர்கள் மட்டுமே இந்த நாட்டின் குடிமக்கள். அவர்கள் தான் தேசத்தின் பாதுகாப்பு, அவர்கள் தான் சாவரட்டி, அவர்கள் தான் இறையாண்மை, அவர்கள் தான் நாட்டின் ஒற்றுமை. அதானி, அம்பானி, அகர்வால் இவர்கள் தான் இந்த நாட்டின் ஒற்றுமை. அந்த ஒற்றுமைக்கு ஊறு விளைவிக்க நினைக்கும் நீயும் நானும் தீவிரவாதி என்பதுதான் இந்த சட்டம். யோசித்து பாருங்கள், இந்த சட்டத்துக்கு நாம் கட்டுப்பட வேண்டுமா? எதற்காக கட்டுப்பட வேண்டும்? நமக்கு தெரியும், இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச உரிமைகளை யார் பெற்றுக் கொடுத்தார்கள்?
இவர்கள் எல்லாம் ஏதோ இந்த நாட்டு மக்கள் கஷ்டப்படுறாங்க என்று கொடுத்த உரிமை அல்ல. ஏன் சிறைச்சாலையிலும் கூட நாளிதழ்கள் படிப்பதற்கும் சுயமரியாதை தன்மானத்தோடு வாழ்வதற்கான உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் யார்? பகத்சிங்கும் அவரது தோழர்களும். ஜதிதர்நாஸ் என்று சொல்லக்கூடியவர் 90 நாள் அந்த தோழர் உண்ணாவிரதமிருந்து செத்தே போனார். அவர் வாங்கி கொடுத்த உரிமை இன்றைக்கு செல்லா காசாகிவிட்டது. யாரை வேண்டுமானாலும் கைவிலங்கு போட்டு அழைத்து செல்லலாம். கைவிலங்கு யாரை போடணும்? 110 யாரை போடணும்? நம்முடைய தோழர்கள் பல பேர் மீது 110 ரவுடி லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க. ஏன்? இந்த நாட்டின் உழைக்கும் மக்களுக்காக போராடியவர்கள். ஆனால் 1ஆம் நம்பர் ரவுடி, அயோக்கியர்கள், ரியல் எஸ்டேட் தரக முதலாளிகள் இவர்கள் எல்லாம் வழக்கிலேயே வரமாட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய தோழர்கள் பல பேர் 110 அந்த ரூலுக்கு கீழே, விதியின் கீழே அவர்கள் ரவுடிகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய தோழர்கள் இன்றைக்கு வரைக்கும் அதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இனிமேல் பயங்கரவாதிகளாக்கப்படுவார்கள் என்பதுதான் இப்போது தெரிகிறது. இனியும் இந்த நாட்டிலே சட்டத்தின் ஆட்சி இருக்கிறது என்று பேசுவதிலே ஏதாவது பொருள் இருக்கிறதா? இல்லை தோழர்களே. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த RSS, பாஜக, அம்பானி, அதானி பாசிச கும்பலுக்கு தடைக்கற்கள் யார்? படிக்கற்கள் யார்? படிக்கற்கள் RSS, பாஜக போன்ற பார்ப்பன பாசிஸ்ட் அமைப்புகளும் கார்ப்பரேட் முதலாளிகளும் படிக்கற்களாக இருக்கிறார்கள். யார் தடைக்கற்கள்? இந்த நாட்டின் தொழிலாளிகளும் விவசாயிகளும் அறிவு ஜீவிகளும் தொழிலாளிகளும் மாணவர்களும் மீனவர்களும் பெண்களும் இதோ இந்த கம்யூனிஸ்டுகளும் தான் அவர்களுக்கு தடைக்கற்களாக இருக்கிறார்கள். பல்வேறு மொழி, மதம், இனம், பண்பாடு கொண்ட இந்த மக்கள் மீது ஒரே பண்பாடு, ஒரே சட்டம் கொண்டு வருகிறார்கள். ஒரு பக்கம் பார்ப்பனிய பண்பாடு திணிக்கிறார்கள், அதை ஏற்காதவர்கள் பயங்கரவாதிகள். கார்ப்பரேட் பண்பாட்டை திணிக்கிறார்கள், அதை ஏற்காதவர்கள் எதிர்ப்பவர்கள் பயங்கரவாதிகளாக்கப்படுகிறார்கள். ஆம் தோழர்களே, இதற்கு முன்பு குஜராத் மட்டுமே அவர்களுக்கு சோதனை சாலை. இன்றைக்கு இந்த நாட்டையே சோதனை சாலை ஆக்கிவிட்டார்கள். என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்வியைத்தான் நாம் முன்வைக்க வேண்டும். அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னு பேசுவதெல்லாம் பிரச்சனை. நீங்க யோசிச்சு பாருங்க. கொல்கத்தாவில் அந்த பெண் மருத்துவர் பாலியல் வன்முறை செய்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். பல மணி நேரங்கள் கழித்து மிகப்பெரிய போராட்டம் நடந்த பிறகுதான் FIR போட்டிருக்காங்க. இறுதியாக உச்சநீதிமன்றம் தலையிட்டு இறுதி வரைக்கும் அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. போராட்டத்தை நிறுத்த வைத்து விட்டது. இனிமேல் சட்டத்தையும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றங்களையும் நம்பிக்கொண்டிருக்க முடியுமா? இனிமேல் சட்டங்கள் எதன் பேரில் செயல்படும்? இந்த சட்டங்களின் பேர் தான் செயல்படும். நீதிமன்றங்கள் எதன் பேரில் செயல்படும்? இந்த சட்டங்கள் பேர் தான் செயல்படும். நாளைக்கு ஒரு வழக்கு நம்ம மேலே போடுறாங்க, நம்ம குவாஷ் பண்ணணும்னு போகிறோம்னா நீதிபதி என்ன கேட்பாரு? எப்பா இவர் பேசுறது டெரரிஸ்ட் ஆக்டில் ஒரு ஏன் நீ போடுறன்னு கேட்பாரா? கேட்க மாட்டாரா? அப்படி இந்த நாடு இந்து ராஷ்டிரத்தின் நாடு என்பதை அவர்கள் சொல்லாமல் சொல்லிவிட்டார்கள், அறிவித்து விட்டார்கள். ஆகவே அரசியலமைப்பு சட்டம் வாய்ட் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. அது செல்லா காசாக்கி போட்டது. இனிமேல் வந்திருப்பது இங்கே இந்த புதிய 3 குற்றவியல் சட்டங்கள் தான். ஆக அவர் தோழர் சொல்லும் போது சொன்னார், இந்த மாப் லிஞ்சிங். ஒரு இஸ்லாமியர் ஒருவர் தன் வீட்டிலே ஆட்டுக்கறி சாப்பிட்டு இருக்கிறாரு உத்தரப்பிரதேசத்தில். அவர் வீடு உள்ளே புகுந்து அடித்து கொள்கிறார்கள். கொன்னுட்டு அவர் ஆட்டுக்கறி தான் சாப்பிட்டாரு, மாட்டுக்கறி சாப்பிட நிரூபணம் ஆயிடுச்சு. முகமது அக்லக் என்ற ஒருவர் கன்று குட்டியையும் மாட்டையும் வாங்கி கொண்டு செல்கிறார் பால் கறப்பதற்காக. அடித்தே கொள்கிறார்கள் மாட்டுக்கறி சாப்பிட்டான் என்று சொல்லி. இந்த மாப் லிஞ்சிங் கும்பல் படுகொலை மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி உச்சநீதிமன்றம் சொல்கிறது, இது தொடர்பாக நீங்கள் கண்டிப்பாக சட்டம் ஏற்ற வேண்டும் என்று. இதோ இவர்கள் ஏற்றிவிட்டார்கள். சாதி, இனம், மொழி, பண்பாடு, நிலம் எந்த பாகுபாடும் கூடாது என்று சொல்கிற சட்டம் அங்கே மதத்தை சேர்க்கவில்லை என்றால் என்ன பொருள்? இந்து மதவெறி பாசிஸ்டுகள் எந்த ஒரு இஸ்லாமியரையும் மாட்டுக்கறி சாப்பிட்டார், தாடி வைத்தார், இதோ வழிபாடு நடத்தினார் என்று சொல்லி அடித்துக் கொள்வதற்கான உரிமையை கொடுத்திருப்பது இந்த சட்டம். இந்த சட்டத்தை நாம் ஏற்க போகிறோமா இல்லையா?
இதை பற்றியெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு முடிவெடுக்க வேண்டும். தூத்துக்குடியிலே ஸ்டெர்லைட் மீண்டும் வரும், அங்கே சுரண்டுவார்கள். அதை ஏற்றுக்கொள்ள போகிறோமா இல்லையா? கதிரா மங்கலத்திலும் நெடுவாசலிலும் மீண்டும் ஈத்தேன் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு வருவார்கள். அதை ஏற்றுக்கொள்ள போகிறோமா இல்லையா? இங்கே துப்பாக்கி சூடுகளும் படுகொலைகளும் லாக்அப் டெத்துகளும் இந்தியாவின் இறையாண்மையின் பெயரில் பொருளாதார பாதுகாப்பின் பெயரில் நடைபெறும். ஏற்றுக்கொள்ள போகிறோமா இல்லையா? ஏற்றுக்கொள்ள போகிறோம் என்றால் நாடாளுமன்றத்திலே போய் பேசுவதிலே ஒரு பயணமும் கிடையாது. ஏனென்றால் நாடாளுமன்றத்திலே பேசிக் கொண்டிருப்போதே மைக்க துண்டித்து விடுவார்கள், பேச முடியாது. நான் சொன்னேன், மோடியை பற்றி பேசலாம், அமித்ஷாவை பற்றி பேசலாம். அவர்களுடைய ராமன் யார்? அதானி ராமன், அம்பானி லட்சுமணன். இந்த ராம லட்சுமணனை பற்றி பேசினால், அதானி அம்பானி பற்றி பேசினால் பதவியே இருக்காது. அதனால்தான் எதிர்க்கட்சிகளும் அடக்கி வாசிக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், யாரால் விடிவு கிடைக்கும், எப்படி விடிவு கிடைக்கும் என்பதுதான் நாம் பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ஹிட் அண்ட் ரன், அதாவது ஒரு தொழிலாளி, வாகனம் ஓட்டக்கூடிய தொழிலாளி இழுத்து விடுகிறார், இறந்து விடுகிறார். இன்னொருவர் பொதுமக்கள் ஒருவர் செத்து போயிறாரு. அப்படி செத்து போன உடனேயே இவர் பயந்து தப்பிச்சு ஓடுறாருன்னு வைங்களே, அவருக்கு 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை என்பது புதிய சட்டம். இப்படி உட்காந்து மீட்டிங்லாம் பேசல தொழிலாளிங்க. லாரி டிரைவருங்க கோடிக்கணக்கான நோட்டீஸை கொண்டு போய் யார்ட்டையும் கொடுக்கல. மாப்பிள்ளை வாங்கடா ஒரே நாள் உட்காந்தாங்க. ஒட்டுமொத்த நார்த் இந்தியாவும் வட இந்தியாவும் அப்படியே முடங்கி போச்சு. நாம் பார்த்துருப்போம், தெலுங்கானாவில் ஆந்திராவில் மீண்டும் குதிரை வண்டியெல்லாம் வந்துருச்சு. அப்போ இந்த உழைக்கும் மக்கள் என்ன பண்ணுறாங்க? இவங்ககிட்டலாம் போய் பேசினா வேலைக்காகாது. காங்கிரஸ் வழக்கமாக என்ன சொல்லும்? நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் எப்போ ஆட்சிக்கு வர்றது, உங்கள் கட்சியே இன்னைக்கு இல்லாமல் போயிருங்க ரேஞ்சில் வச்சுருக்கிறாங்க. ஆக கேட்டுக்கொண்டிருப்பதெல்லாம் பிரச்சனை, பேசிக்கொண்டிருப்பதெல்லாம் பிரச்சனை. யார் உடைக்க போகிறார்கள், யார் இந்த புதிய சட்டத்தை கிழிக்க போகிறார்கள் என்பதுதான் கேள்வி. அதற்கான ஒரு தூண்டுகோலாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் இந்த போராட்டங்களை. தோழர்களே, 1807 இந்தியாவின் முதல் சுதந்திர விடுதலை போர் தொடங்கியது தமிழ்நாடு. அதுதான் வேலூர் புரட்சி. அந்த மண்ணிலே தான் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் தான் இந்த புதிய 3 சட்டங்களுக்கு எதிராக தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் தொடங்கிய போராட்டம் இந்தியா முழுவதும் பரவிக்கொண்டிருக்கிறது. ஆக ஏற்கனவே தொழிலாளர் சட்டம், விவசாயிகள் சட்டம் என அனைத்தையும் மாற்றி இது இந்து ராஷ்டிரத்துக்கான நாடு என்பதை அறிவிப்பதற்காக BNS, BIS என்று அறிவித்து விட்டார்கள். ஆகவே இது புதிய இந்தியா கிடையாது. RSS, பாஜக, அம்பானி, அதானி பாசிஸ்டுகள் தங்களுக்கான இந்தியாவை படைத்து விட்டார்கள். நமக்கான இந்தியாவை எப்படி உருவாக்க போகிறோம், நமக்கான நாட்டை எப்படி உருவாக்க போகிறோம்? இந்த நாட்டிலே தமிழ் தேசிய இனத்தின் மீதான ஒடுக்குமுறைகள் நின்று போகுமா? ஒருபோதும் இருக்காது என்பதைத்தான் இதோ அவர்கள் தற்போது காட்டினார்களே. பட்ஜெட்ல 0 பைசா, 100 கோடி ரூபா ஒதுக்குவாங்க பட்ஜெட்ல. ஆனா பிங்க் நோட்ல என்னன்னு போடுவாங்கன்னு பார்த்தோம்னா 1 ரூபாய் 100 ரூபாய் போடுவாங்க. ஆக இது சிறுபான்மை மக்கள் பிரச்சனை கிடையாது, தலித் மக்கள் பிரச்சனை கிடையாது, இந்த நாட்டின் உழைக்கும் மக்கள் பிரச்சனை. சிறுபான்மை மக்களை பற்றி பேசக்கூடாது, தாழ்த்தப்பட்ட மக்களை பேசக்கூடாது, உரிமைகளை பற்றி யாரும் பேசக்கூடாது என்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த சட்டம். இப்போது நாம் முடிவெடுக்க வேண்டும். எதையும் பேசாமல் வாழ்வது என்ன பயன்? திப்பு சுல்தான் சொன்னாரே, ஆடுகளைப் போல 200 ஆண்டு வாழ்வதற்கு 2 நாட்கள் புலியாக வாழ்வோம், சிங்கமாக வாழ்வோம் என்று இப்போது நாம் முடிவு செய்யலாம். என்னவாக வாழ வேண்டும், யாரோடு இருக்க வேண்டும் என்பதை. ஆகவே தோழர்களே, இந்த புதிய 3 குற்றவியல் சட்டங்கள் என்பது வெறும் யாருக்கும் தொடர்பு அற்றவை அல்ல. இந்த நாட்டின் உழைக்கும் மக்கள் அத்தனை பேரையும்
பயங்கரவாதிகளாக்குவதற்கும் இந்த கார்ப்பரேட் கும்பல் சுட்டுக் கொள்வதற்கு கொடுக்கின்ற உரிமை. இந்த உரிமைக்கு எதிராக நாம் தொடங்க வேண்டியது மீண்டும் ஒரு விடுதலை போர். ஏறத்தாழ 200 ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டிலே நாம் தொடங்குவோம் விடுதலை போரை. இந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களை ஏற்க மறுப்போம், கிழித்தெறிவோம் தோழர்களே, முழுங்குவோம் தோழர்களே. RSS பாஜக அம்பானி அதானி பாசிசம் ஒழிக, RSS பாஜக அம்பானி அதானி பாசிசம் ஒழிக. தோழர்களே, இனிமேலும் அச்சப்படுவதற்கும் பயப்படுவதற்கும் ஏதுமில்லை. ஒன்றே ஒன்றுதான், கோழைக்கு வாழ்வும் கிடையாது, வீரனுக்கு சாவே கிடையாது. தோழர்களே, நன்றி. தோழருக்கு நன்றி.